ஒரு சிச்சுவேஷன் எனக்கும் சொல்லியாச்சு, நம்ம கவிஞருக்கும் சொல்லிட்டாங்க, டைரக்டரும் ப்ரொடியூசரும். அதுக்கு மெட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே சபையில் வந்தது. நாங்கள்லாம் மெட்டு போடுற அந்த காலத்தில் எல்லாரும் இருப்பாங்க, ஜனத்தொகை இருந்தாலும் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இப்படா இவங்களுக்கு இப்படா நல்லா சொல்ல மாட்டோம், எல்லாரும் கும்பலாக உட்காந்து தான் போடுவோம். ஒரு மெட்டு போட்டார், அந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், மெட்டு கொடுத்தேன். மெட்டு கிழங்க சும்மா இதுக்காக சொல்கிறேன், மெட்டா பாட்டுங்கிறதுக்கு. தானன தனன்னானம் தானன்னா டேய், நீ என்னடா தானனான் போட்டு எங்கடா போவேன் நான் வார்த்தைக்கு, இது வேற மெட்டு போடுறா அப்படின்னாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் வந்து என் முன்னே பார்க்குறாங்க, எப்படியா அந்த சந்தத்துக்கே எழுதி வாங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீ இந்த மாதிரி சந்தெல்லாம் கொடுத்தா அதில் வார்த்தைகளும் கேட்டு சொல்லுவியே, நீ அப்படியே ஏதாவது வச்சிருக்கியா ஒரு டூப் வார்த்தை பரவாயில்ல சொல்லுவேன் நான். அந்த பல்லவியோட எனக்கு அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன வார்த்தை வரலாங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஏன்னா 13 வயசுலேருந்து பாடல் எழுதுறவங்களோட